விஜய் அவர்கள் 26 எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டா அரை போட்டு கலைஞர் மகன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு, முதல்வர் ஆயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் எந்த விஷயத்தை பண்ணாரு, துணை முதல்வர் ஆயிருக்காரு. ஆளுங்கட்சியே இருக்கிறவங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல தவறிட்டாங்க வச்சுக்கலாமா? முடிஞ்ச அளவு குறைஞ்சிருக்குதுன்றதான் என் கருத்து. 100% உறுதி செய்யப்படும். நாளைக்கு அஜித் அவர்கள் இறங்கி ஃபேன்ஸ் மீட்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாருன்னா விஜய் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. சினிமாவில் இருக்கும்போதே குரல் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்து அந்த அரசியலோட ஈடுபாடு இருந்தது இல்லையா? அவரோட மொத்த குரலையும் எடுத்து நீங்க பாருங்க. ஒரு படம் வரும்போது தான் அவர் வெளியே வருவார், பனை உற விட்டு. ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு வந்திருக்காரு, அனிதாவோட விவகாரத்துக்கு வந்திருக்கு, இப்போ கூட அஜித் குமார் இஷ்யூக்கு வந்து அவர்களும் வந்து குரல் கொடுத்தாருங்க. மக்கள் பிரச்சனையை கேட்கறது தானே முதல் அரசியல். மக்கள் பிரச்சனையை கேட்கறதுனா என்னன்னா, எல்லா பிரச்சனையும் கேட்கணும். தேவையான பிரச்சனைக்கு மட்டும் அப்போ ஹைலைட் ஆக போகுது, இப்போ போய் நின்றா நம்ம பிரபலம் ஆயிடலாம்னு சொல்லி வந்து நிற்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ ஆளுங்கட்சி என்னென்ன பிரச்சனைகளை கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி ஒரு பிரச்சனையும் கேட்கறதால தான் இன்றைக்கி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படலை. சென்னையில் நைட்டு 3 மணிக்கும் நான் வண்டியில் பெண்கள் சுற்றிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இல்லைங்க, இல்லை நீங்கள் ஒரு இன்சிடென்ட் வச்சு மட்டும் சொல்லக்கூடாது இல்லை, எல்லா ஊரையும் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வர், சென்னைக்கு மட்டும் முதல்வர் கிடையாது. முதல்ல வந்து சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ அவங்க சட்டத்தை எடுத்துட்டு சென்ட்ரல் ஆளுங்கட்சி தோத்துட்டாங்க இல்லையா? சென்ட்ரல் இந்த விஷயத்தில் தோத்துட்டாங்க, சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுல தோத்துட்டாங்க. அதாவது சட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுல தோக்கலைங்க, அவங்க தேவையான பாதுகாப்பை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் மீறி நடக்கிற பிரச்சனைகள் தான் இதுதான். அதுதான் தவறிட்டாங்கல்ல, பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்க இல்லையா? அதாவது மெஜாரிட்டியா சேஃபா இருக்காங்க, மைனாரிட்டியா தான். மெஜாரிட்டி வேணாம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் விஷம் தானா. நான் சொல்றது தோத்துட்டாங்க, பெண்கள் பாதுகாப்புல தோத்துட்டாங்க. அப்படி சொல்லல. நாளைக்கு இவர் வந்தா இதை முடிச்சிருவோம், இதை முடிச்சுட்டு அடுத்து போவோம். சரி, திமுக அந்த ஆளுங்கட்சியே இருக்கிறவங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல தவறிட்டாங்க வச்சுக்கலாமா? முடிஞ்ச அளவு குறைஞ்சிருக்குதுன்றதான் என் கருத்து. 100% உறுதி செய்யப்படல. ஒரு விஷயமும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் குறையும். அப்ப நீங்க வந்து இப்போ வரைக்கும் இந்த டிவிகே பத்தி பேசும்போது டப்புன்னு அடிக்கிறீங்க. ஓகே. ஆனா டிஎம்கே பத்தி பேசும்போது ஓகே அப்படி இப்படி பண்றீங்க. அப்ப நீங்க ஆளுங்கட்சி கரெக்டா? நான் வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்றீங்க. எந்த கட்சியிலயும் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது நானு. நீங்க உறுப்பினர் கிடையாது. ஆனா ஏன் ஆளுங்கட்சி பத்தி பேசும்போது மட்டும் குறைஞ்சிருக்கு? கண்டிப்பா பண்ணுவாங்க, சட்டத்தை உறுதிப்படுத்தணும், சட்டத்தை பலப்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆனா டிவிகே பத்தி பேசும்போது இது தெரியாது, அது தெரியாது, இது தெரியவே சாத்தியமே இல்லைங்க, 200% உறுதிங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க? ஏங்க இவங்க வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க, அதோட பாசிபிலிட்டிஸை காட்டி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க இத்தனை சதவீதம் வந்து சேஃப்டி வந்து 100 செஞ்சுரி அடிச்சாலும் சச்சின் கிரவுண்ட்ல இறங்கி பேட்டை பிடிச்சாதான் ஒரு ரன்னே அடிக்க முடியும். இல்லைனாலும் சச்சின் அடிப்பாருன்னு சொல்லிட்டு தான் இருக்க முடியும். இது வந்து மேட்ச் கிடையாது. புரியுதுங்களா? இது ஒரு களம் தானே, ஒரு அரசியல் களம் தானே. இதுல வந்து கொஞ்சம் கேப் விட்டாலும் நம்ம பின்தங்கிடுவோன்றது தான் என்னோட கருத்து. அதுதானா இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நிற்கும் போது அவருக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து முதல்வராக இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்தது. அவர் முதல்வரா இல்ல, ஆனா அரசியல்ல எந்த காலத்துல இருந்து இருக்காரு. அவருக்கு அரசியல் தெரியும். அவர் வந்து ஒரு மேயரா இருந்து எம்எல்ஏவாய் அமைச்சராய் சிஎம் ஆனார். ஓகே, அததான் இதே கேட்கிறேன். கலைஞர் மகன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு, முதல்வர் ஆயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் எந்த விஷயத்தை பண்ணாரு, துணை முதல்வர் ஆயிருக்காரு. அவரும் எம்எல்ஏவா ஜெயிச்சு தான் என்னன்னா இந்த ஜாவா சுந்தரேசன் காமெடி பார்த்துருக்கீங்களா? ஒரு டோரை திறந்தோடனே அடுத்த சீட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே கட்சி உறுப்பினர், அப்புறம் இளைஞரை தலைவர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, மினிஸ்டர், சிம்பிளா எப்படி சிஎம், அடுத்தது முதல்வர் வேட்பாளர். அதிமுகக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஜிஆர் தமிழ்நாடா இல்ல ஒரு குடும்பமா, குடும்பத்தோட பங்குபாடா? விஜயே அரசியலுக்கு வந்தாரா அவர் பையனை தாங்க கூட்டு வந்து உட்கார வைப்பாரு. இல்லன்னா அடுத்த வாட்டி அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லி அவரை ஒதுக்கிட்டு மேல இன்னொரு தலைவர் உட்கார வச்சு. கலைஞர் வந்து ஏன்னா நல்ல கட்சி தலைவர். அதிமுகவோட தலைவர்கள் யாரு? எம்ஜிஆர், அதுக்கப்புறம் முதல்ல ஜெயலலிதா அம்மா. சரி, இப்போ யாரு இருக்கிறா? எடப்பாடி. எவ்வளவு கலவரமா இருக்குது. இதே ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு வாரிசு இருந்திருந்தா அதிமுக உடஞ்சே இருக்காது. அப்ப வாரிசு அரசை ஆதரிக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா நான் ஆதரிப்பேன். நாளைக்கு விஜய் அவர்களே வந்தாலும் அதை பண்ணி தான் ஆவாரு. ஏன்னா அவர் கட்சியை காப்பாத்திக்கணும். நான் அவர் பிள்ளைய கொண்டு வந்து உட்கார வச்சாதான் நாளைக்கு இவரை தலைவர்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தாரு, அவர் பிள்ளை வந்து ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பா ஆதரிக்கிறீங்க. கண்டிப்பா. கலைஞர் வந்து நல்ல தலைவரா இல்லையா? கண்டிப்பா நல்ல தலைவர். கலைஞர் அவர்கள் மாதிரி தானே இப்போ விஜய் அவர்களும் அவரோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா
அதாவது இப்ப விஜய் அவர்களோட பையன் இருக்காருல்ல, கலைஞரோட கொள்கையும் அவரோட கோட்பாடும் ரொம்ப பெருசு, புரியுதுங்களா? அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லைன்றது தான் பிரச்சனை. அது கரெக்டுனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு இதுன்ற மாதிரி சொல்லிட்டு நல்லது மட்டுமே பண்றதுன்றது நீங்க எப்படிங்க எடுத்துக்கிறீங்க? மக்கள் பிரச்சனை நான் காது கொடுத்து கேட்பேன். ஒரு விஷயம், மக்களுக்கு என்ன தேவையோ நான் அதை பண்றேன். சரி, இதுதான் என்னோட முதல் கருத்து, முதல் கொள்கை. மக்கள் ஆதரிக்க மாட்டாங்களா? மக்கள் மட்டுமே சொல்றது கேட்டு நடக்கிறதுன்றது ஆட்சி கிடையாதுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், சிஎம் ஆக வேணான்னு சொல்லல, அதுக்கான டைம் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். முதல்லயே நான் உங்களுக்கு சொன்னேன், முதல்ல அரசியலுக்கு வாங்க, புரியுதுங்களா? அடிப்படையை கற்றுக்கோங்க, உங்கள் கூட்டத்துக்கு ஒரு அடிப்படையை கற்றுக் கொடுங்க, நாகரிகத்தை கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில், புரியுதுங்களா, வந்து மறுபடியும் அது அங்கே ஒரு எதிர்கட்சியாக வாங்க, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக வாங்க. இதுதான் சரியான வழிமுறைன்னு நான் சொல்கிறேன். ஓகே, புரியுதுண்ணா. நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. என்னன்னா, கெரியரோட உச்சத்தில், கெரியரில் இருக்க பீக்கில் இருக்க ஒரு நபர் எனக்கு சினிமா வேண்டாம், அந்த ஊதியம் வேண்டாம்னு விட்டுட்டு ஒரு அரசியல் வந்து மக்களுக்கு நல்ல பணிகள் செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு நபர். இதுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணுன்றதை விட அந்த துணிச்சலை பாராட்டணும்ல. யாருமே வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிறீங்களே தவிர அவர் பண்ணுற ஒரு தைரியமாக கேட்குற கேள்விகள், ஆளுங்கட்சியை பற்றி கேட்கும்போது, ஏன் ஆளுங்கட்சி தவிர வேறு எந்த கட்சியுமே இல்லையா? ஏடிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குது, சீமான் இருக்காங்க. இவங்க யாருமே வந்து ஆளுங்கட்சியை பார்த்து விஜய் கேட்குற கேள்வி சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் பேசுறது டயலாக் மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குன்னு ஏன் விமர்சித்து மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க? விமர்சனம் மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்க. முதல்ல உச்சக்கட்ட நடிகர்ன்ற மார்க்கெட்டிங்கை இவர் பண்ணிட்டு இவரை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே வந்து எனக்கு விருப்பம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது இவரை விட உச்சக்கட்ட நடிகர். எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்குமா கூட அவர் படம் ஹிட்டு. நான் இவரோட கடைசி படம் வந்து கத்திக்கு அப்புறம் ஓடவே இல்லை எந்த படமே. வியாபார ரீதியாக வியாபார ரீதியாக வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படியெல்லாம் கிடையாது. லியோ படமே இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனையில் இருக்குது. இவங்க வந்து கலெக்ஷன் ஆன அமௌண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ஆடிட் பண்ண அமௌண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஊழல் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ இவர் ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கி ஒரு ஊழல் பண்ணலையா, அங்கே வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, அங்கே பண்ணாரா இல்லையா? இவர் வாங்கின சம்பளம் எல்லாமே வயிற்றில் தான் காட்டினுக்கிறாரா? இல்லையே. இவர் மேலே இடி ரைடு போயிடுது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எல்லாரும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. விஜய் மட்டும் அதில் வந்து என் மேலே அலிகேஷனே இல்லைப்பா, நான் நல்லவன்பா, நான் யார் முன்னாலேயும் கையை கட்டி நிற்கவே இல்லைப்பா, யாரும் என்னை காரில் வந்து மணிக்கணக்காக உட்காரவே இல்லைப்பா சொல்லுங்கள். அப்படி ஆட்சியில் பிடிச்சாங்க இல்லையா, அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது இதை சொல்லுங்க பார்க்கலாம். புரியல. என் மேலே அலிகேஷனே இல்லை, சரி, நான் வந்து எந்த ஒரு ஊழலும் பண்ணல, கலைஞர் தொடர்புல இல்ல, கலைஞர் எந்த ஒரு கூட்டணி வைக்கல, மக்களை ஏமாத்தல, அறிக்கையில வந்து சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கலைஞர் அவர்கள் வந்து இறக்குற வரைக்கும் அவர் மேல வந்து ஒரு கேஸும் கிடையாது இல்லையே, ஊழல் பண்ணாரு, கேஸ் இல்லையே, ஆதாரம் இல்லையே. இதுதான் தவறு. ஆதாரம் வேணுமே. என்னடா பேசுறீங்க? மக்கள் தானே ஆதாரம். அப்படி கிடையாது. அப்ப மக்கள் ஆதாரமா, மக்கள் ஆதாரம் வேற கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்ப கலைஞர்கள் ஆட்சியில இருக்கு. நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து பிளாக் மணி ஹவாலா பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்க கூட குடும்பத்தார்கள் வச்சு மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு எல்லாம் நியூஸ் வருது. இப்போ நான் வந்து இப்போ குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அதுக்கு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. அதனால் வந்து அவர் வந்து நான் குற்றவாளின்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நான் அதை ஏற்றுப்பேனன்றதை விட, சரி, இப்போ கலைஞர் அவர்கள் நல்ல தலைவர்னு சொல்கிறீங்க, நல்ல தலைவர்னு சொல்கிறீங்க. நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன்னா அந்த ஊழல் இல்லை, அறிக்கை இல்லை, இந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர் தப்பு பண்ணதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்ன ஆதாரம்னா, அவர் ஆட்சியிலேருந்து கவிழ்ந்தார் இல்லையா, அதுதான் ஆதாரம். அதுதான் மக்கள் வந்து அவங்க மேலே இருந்து வச்ச நம்பிக்கை இழந்ததுனால தான் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்து. காமராஜர் அவர்களே ஆட்சியிலேருந்து கவிழ்ந்தாருங்க. அது வந்து கடைசியாக வந்து அவர் இறக்கும்போது ஜோபில் 150 ரூபா தான் இருந்ததுங்க. அதுக்கு என்னங்க பண்ண? அது ஓகேனா, காமராஜர் ஓகேனா? எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காமராஜர், கலைஞர் எல்லாமே ஒரே காலகட்டத்தில் வந்த தலைவர்கள் தான். அது என்ன சொல்ல வரேன், இப்போ இருக்க ஆளுங்கட்சி இவர் கொஞ்சம் மூச்சை டைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப நாள் இருந்துட்டாரு, நாங்கள்லாம் பார்த்துட்டோம். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஊழல், இந்த அலிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒருத்தர் மேலே வந்தாலும் வரலைனாலும் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட சான்று இருக்குது. கரெக்டா? அப்போ ஏன் விஜய் அவர்களால் பிடிக்க முடியாது? ஆட்சியை பிடிக்க முடியும். நான் ஆட்சியை பிடிங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லைங்க. மாற்று அரசியலுக்கு வாங்க, உங்களையும் 5 வருஷத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்ததுமா உங்களையும் தயவு செஞ்சு ஏஞ்சி போயான்னு சொல்லி மக்கள் உங்களையே துரத்துவாங்க. அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்க வரலாம் இல்லை, 100க்கு 100 நடக்கும். நான் வந்து அரசியலுக்கு வராதிங்க, நீங்கள் சிஎம் ஆகாதீங்கன்னு சொல்லலை. எடுத்தவனே நான் சிஎம் சீட்டில் உட்காருவேன்னு சொல்லி கனவு காணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் கனவு காணக்கூடாது? ஒரு நபருக்காக மட்டுமே இவ்வளவு கூட்டம் எந்த ஒரு மாநாட்டிலையும் வரல. விஜயகாந்த் இதுக்கு மேல மாநாட்டுக்கு கூட்டம் வந்ததுங்க. சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடறேன்.
ஒரு நபருக்காக இவ்வளோ கூட்டம் வரல இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியா அது இதுன்னு வரும்போது ஈஸியாக படம் நல்லா இல்லை, ஈஸியாக இவரை பிடிக்கலன்னு டக்கு டக்குன்னு ஸ்வாப் பண்ணிட்டு போகிற காலம். அப்படி இருந்தும் விஜய் அவர்கள் மீது மக்கள் ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் என் மேலே எனக்கு மக்கள் பலம் இருக்குது, நான் ஏன் முதல்வர் ஆகக்கூடாது? மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. இவருக்கு மட்டும் ஏன் முதல்வர் ஆகக்கூடாது? இவருக்கு மட்டும்தான் மக்கள் பலம் இருக்குதுன்னா அது வந்து பொய். நாளைக்கு அஜித் அவர்கள் இறங்கி ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாருன்னா விஜயெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. எது திமுக சொல்றேன், சினிமா சைடு வேண்டாம், சினிமா சைடு கிடையாதுங்க. இப்போ நீங்க கூட்டம்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கூட்டத்தை தான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நல்லது பண்ணுவேன்னு சொன்ன மார்க்கெட்டிங் யாரும் அதிகமாக பண்ணல. இப்போ கூட்டம் வந்துச்சு. ஏன்னா கூட்டத்தை புதுசாக பார்க்குற தலைவர் விஜய் அவர்கள், புரியுதுங்களா? இப்பதான் வந்திருக்காரு, இப்போ வரும்போது எல்லாமே புதுசாக தான் இருக்கு. தாங்க சொல்றேன், கூட்டத்தையே நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா அதை விட அதிகமான கூட்டம் விஜய் அவர்களுக்கு வரும்ன்றதை நான் அஜித் அவர்களுக்கு வரும்னு சொல்லி நான் வந்து அழுத்தமா சொல்லிக்கிறேன். எனக்கு அது புரியுதுன்னா ஏன்னா வந்து ஃபேன்ஸ் மீட்டுன்னு அஜித் அவர் வச்சுட்டாருன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? கூட்டம் வந்துச்சு, நான் எலெக்ஷன்ல நின்று நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டத்தை வச்சு அரசியல் பண்ணின்னு இருக்கிறீங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கான பதிலடி தான் இது. அதுதான் நான் சொல்றேன், ஒரு நடிகருக்கு வந்த கூட்டம் தான் இது. சரி, ஓகே. ஒரே ஒரு சிம்பிளான விமர்சனம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஒரு விஷயமா உடச்சிட்டு வந்துட்டு இருக்காருன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா, சினிமாவில் நடிக்கும்போது உனக்கு நடிக்கவே தெரில அப்படின்னாங்க. சரி, ஓகே, அரசியலுக்கு வந்தால் சினிமாலையும் நல்லா தானேப்பா பண்ணிட்டு இருந்த, நீ ஏன் இப்போ அரசியலுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியல் வந்ததுக்கப்புறம் உனக்கு பயம், நீ யார் பேரையுமே சொல்ல மாட்டேன்னாங்க. பேர் சொன்னதுக்கப்புறம் நீ வந்து நீ இவ்வளோ கூட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, மாநாடு வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. மாநாடு வச்சதுக்கப்புறம் உனக்கு மாநாடு தான் முக்கியம், மக்களை சந்திக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ மக்களை சந்திக்க போனால் மக்களை சந்திக்கவே விட மாட்டாங்க, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், அவ்வளோ இது பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணணும்? ஒருத்தனை நார்மலாக விட்டாலே அவனோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிய போகுது. மக்கள் பார்த்துட்டு யாருக்கு ஆதரவு தெரிவிச்சா அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ, அது ஜனநாயக கடமை, உரிமை தானே. அதை ஏன் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தோ இல்லை வெளியாளுங்க இருந்தோ காசு கொடுத்து ஏன் தடுக்கணும்? ஒருத்தரை வந்து அவரை வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்களா? எனக்கு அதுதான் புரியல. அவர் மக்களை பார்த்து கை காட்டிட்டாலோ மக்கள்கிட்ட பேசிட்டாலோ எங்கே மக்கள் இவங்க ஓட்டு போட்டு ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்களா? யார் தடுத்தா? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ ரெண்டாவது நாள் சுற்றுப்பயணத்துக்கான காரணம் நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இவருக்கு வர கூட்டம் வந்து ஒரு நாகரிகமற்ற கூட்டமாக வருது, அங்கே பிரச்சனைகள் நிறைய ஆகுது. நேற்று பார்த்தீங்கன்னா ஜுவல்லெல்லாம் ராபரி பண்ணியிருக்காங்க கூட்டத்தில். ஓகே, புரியுதுங்களா? சேதம், பொது சொத்தை ரொம்ப சேதம் பண்ணுறாங்க இவங்க. ஒரு நாகரிகமற்ற செயலை மிகவும் ஈடுபடுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு தலைவரால், புரியுதுங்களா? இது வரைக்கும் என்டிடிவி ரிப்போர்ட்டர் கழுத்தில் யாராவது துண்டு போட்டு சுற்றி பார்த்துருக்கீங்களா? எந்த கட்சியாவது பண்ணியிருக்குதா? வடக்கனுக்கு டஃப் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆளுங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை. அதாவது வர்ற கூட்டத்தால் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்கும் சேதமடையுது, உங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு இந்த லிமிட்டேஷனில் நீங்கள் வாங்க, நீங்கள் போயிடுங்க தயவு செஞ்சு, உங்களால் இங்கே பிரச்சனை இருக்குது, உங்களை பார்த்து இங்கே யாரும் பயப்படலன்றத. சரி, ஓகே, அப்படி சொல்லிட்டா ஏன் வந்து மக்களை சந்திக்கவே மாட்டுறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்கவே மாட்டுறாருன்னு என் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இப்படி தான் சந்திச்சா இந்த மாதிரி சேதங்கள்லாம் வருதுன்னு ஒரு விஷயம் வருது இல்லை, அப்புறம் ஏன் அந்த விமர்சனமும் வைக்கிறீங்க? இதை தாங்க சொல்லக்கூடாது. நான் வந்தால் சேதம் அடையும், நான் வந்தால் கலாட்டா தான் சொல்லக்கூடாது. உங்கள் கூட்டத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதை அவர் பண்ண சொல்லுங்கள். 40-40, அதாவது 40க்கு 40 அப்படின்னு சிஎம் சார் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு 40க்கு 40 அப்படின்னு சொன்னால் எங்கள் வயிற்றில் அடித்த கமிஷன் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு உருக்கமாக விவசாயிகளுக்கு சார்பாக பேசியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அங்கே நடக்கிற கமிஷன் பேஸ்ட் இஷ்யூஸை நீங்கள் இப்போ கேட்குறீங்க. எஸ், கரெக்டாக. அதை எடுத்துன்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் பார்வைக்கு எடுத்துகிட்டு வாங்க முதல்ல, புரியுதுங்களா? எந்தெந்த துறையில் பிரச்சனை நடக்குதோ எல்லாருக்குமே இது பொதுவான கருத்து, அரசியலாக நான் பேசல, நான் ஒரு பொதுவான கருத்தாக பேசுகிறேன். ஒரு இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. சுற்றுப்பயணம் பேசும்போது எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் சார்பாக ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லா பிரச்சனையும் நடந்துன்னு தான் இருக்குது. கேள்வி கேட்டு நீங்கள் ஆளுங்கட்சியில் அடுத்த வாட்டி வந்து உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ணுங்க, முதல்ல நீங்கள் உட்கார மாட்டீங்க. முதல்ல எப்படி சொல்லுவீங்க உட்கார மாட்டீங்கன்னு? ஏங்க 100% வரமாட்டாங்க. அப்படி அவர் வந்துட்டாருன்னா அரை மொட்டை போட்டுன்னு சுற்றுறேங்க, போதுமா? சரி, கேமரா பார்த்து ஒரு வாட்டி சொல்லிடுங்க. விஜய் அவர்கள் 26 எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டா அரை மொட்டை போட்டு நான் சுற்றுறேன், போதுமா? மாநில அரசை பார்த்து ரயில்வே துறையை பற்றி கேட்டார். ஆனால் அது ரயில்வே துறை ஃபுல் கண்ட்ரோல் மத்திய அரசு. அதுக்கப்புறம் மண்ணரிப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மீன் அரிப்புன்னு சொன்னது. இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து பின் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் ஒரு நபர் வந்து அரசியலில் இப்போ தான் முன்னனுபவமே இல்லாமல் வந்திருக்காரு, ஒரு சில தவறுகள் ஏன் ஆளுங்கட்சியில் இருக்க முதல்வர்கள் பண்ணாத தவிர அவர் பண்ணிட்டாரு பேசுகிறப்பெல்லாம்
கரெக்டு தான். எம்புலம்லாம் யாரும் பேச முடியாது. நான் 84 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு விஜய் கட்சியில் இருக்கிற ஆளுங்களால மட்டும்தான் முடியும். அதை விடுங்க. முதல்வர் வேட்பாளரை பத்தி பேசணும். முதல்வரை பத்தி பேசணும். அதை சொல்லுங்க. அதை பத்தி பேசுங்க. நாளைக்கே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் முதல்வர் வேட்பாளராயிட்டு நான் விஜயை தாக்குறேன் இருங்க, அப்போ நீங்க ஒத்துப்பீங்களா? ஒரு அரசியல் பண்றதுக்கும் பிரச்சாரம் நடத்துறதுக்கும் ஏன் இவ்வளவு நெருக்கடி? ஒரு மாநாடு வச்சா இந்த டேட்டு மாறிடுது, இந்த டேட்ல நீ பண்ணக்கூடாது, அந்த டேட்ல தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் அங்க இருக்கிற பப்ளிக் இஷ்யூஸ்ங்க. ஓகேங்களா? திருப்பி நான் சொல்கிறேன், இவர் வரதால் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் என்ன, எல்லா கவர்மெண்ட்டும் அவரே ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்க முடியாது, மொத்த காவல்துறையும் இவர் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது சட்ட ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம், புரியுதுங்களா? அதெல்லாம் அரசியலாகிட்டு இருக்கிறார் இவர் கேவலமாக. ஆனால் அதில் முதல்ல இவர் நிப்பாட்ட சொல்லுங்கள். இவர் பேசின மைக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கும் மைக்கும் என்ன பிரச்சனை? நீங்கள் நம்ம கேமரா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆளுங்கட்சியை நான் குறை சொன்னால் செருப்பால் அடிக்க மாட்டாங்க. வாக்குறுதிகளை கொடுக்கும்போதே ப்ராக்டிக்கலாக என்னால் 50% தான் பண்ண முடியும், முதற்கட்டம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற வெளிப்படைத்தன்மையை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் மக்கள் அதை பார்த்துட்டு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதாவது அவங்களோட முயற்சி எடுப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு 75%, 95%, 100% ரீச் பண்ண தான் எல்லா கட்சியும் வேலை செய்யும். ஆனால் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, மாநாடாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் உறுதியாக சொல்கிறாரு 2026 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இப்போ மக்களுமே அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கட்சியை ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆளுமைக்கான கட்சிக்கு எதிராக இவரே நிலைநாட்டுறாரு, புரியுதுங்களா? இவர் அவ்வளோ சக்தி வாய்ந்த கட்சி கிடையாது. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இத்தனை எம்எல்ஏகள், கவுன்சிலர்கள்னு எவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க எங்கே போனாங்க? இவங்க கட்சியில் இனி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, எதுவுமே கிடையாது இவங்க கட்சியில். இவங்க தான் எதிர்ப்புன்னு சொல்லி இவரே சொல்லிக்கிட்டா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக தான், அதிமுகவுக்கு எதிர்ப்பு திமுக தான். அதுதான் இன்னமும் இதுதான் தொடரும். அதிமுகவில் தான் சரியான தலைமை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. கட்சி தொண்டர்கள் எல்லாமே பிரிஞ்சு மற்ற கட்சிக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு வருது. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஓட்டுகள்லாம் பிரியும், நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ திமுக அடுத்து ஒரு பெரிய மக்கள் பலம் உள்ள கட்சியே டிவிக்கு இருக்குன்றத பொதுவான கருத்தாவே வந்துருச்சு இல்லையா? அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மீடியாஸ் எல்லாம். ஓகே, இந்த மீடியா எல்லாமே மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு, புரியுதுங்களா? இது எந்த விதத்துலையுமே திமுகவுக்கு எதிரான கட்சி டிவிக்கேன்னு சொல்லி யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. இது முதல்ல இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். மற்ற கட்சி ஓவர் ஷேடவும் பண்ணல. ஒரு எந்த கட்சியுமே அதாவது நான் இப்போ அதிமுக பற்றி பேசினா தானே அதிமுக பேர் வெளியே வரும். நான் ஏன் பேசணும்? அந்த கட்சியை நான் ஏன் வளர்த்து விடணும்? அதனால தான் இவர் சீமான் கொடுக்குற விமர்சனத்துக்குலாம் பதிலே சொல்ல மாட்டாரோ? இவர் வாயிலிருந்து வேற எந்த கட்சி பேரையும் எடுத்துன்னு வர மாட்டாரு. 2 கட்சி தான் வருது, டிஎம்கே வருது, பிஜேபி வருது, அவ்வளோதான். ஏன்னா ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட். எனக்கு இவங்க தான் போட்டி. இவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கவுன்சிலர் சீட்டுக்குள்ளே இல்லாத ஒரு கட்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும் போதே நம்ம யோசிக்க வேணாமா இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு? நான் இனி தான் நடிகை வரேன்னு வைங்களேன், எனக்கு போட்டி ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார்னு சொல்லி நான் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? எவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக இருக்கும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கூட்டங்களை பார்த்தது தான் திமுகவும் அதிமுகவும். ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் கூட்டம் கூடுறது சகஜம்தான். ஒரு கடையை ஓப்பன் பண்ண வச்சாலே அவ்வளோ கூட்டம் வர்றது எல்லாம் ஓகே தான். ஆனால் மக்கள்கிட்ட எங்களை மாதிரி மீடியா சேனல்ஸ் போய் பைட்ஸ் கேட்கும்போது கூட அவங்க மக்கள் உண்மையிலேயே விஜயை நம்புகிறாங்க. கண்டிப்பாக அவர் மக்களுக்கு நல்லது செய்வார், இப்போ இருக்கிற ஆட்சியை விட மேலும் நல்ல ஆட்சி வரும், நல்ல தமிழகத்தை பார்க்க முடியும், வேலைவாய்ப்பு கொண்டு வருவாங்க, சொல்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு நடக்கும், அடிப்படை தேவைகள் நடக்கும், வறுமை இல்லாத தமிழகம் உருவாகும்னு இவ்வளோ விஷயத்தை விஜய் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது கூட உண்மையிலேயே வந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பாண்டி பஜாரில் ஷாப்பிங் வர மக்களையும் காலேஜ் படிக்கிற பசங்களையும் விட்டுட்டு நல்ல நாலேஜபிள் பர்சன், ஓகேங்களா, தொழில் சார்ந்தவர்கள், நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க, இவங்க கிட்டலாம் போய் பேசி பாருங்கள். ஆனால் கூட்டம்ன்றது எல்லாத்தையும் கலந்தது தானே கூட்டம். இப்போ கூட்டம் அவங்களுக்கு இருக்குல்ல, நான் பாண்டி பஜாரில் வாக்கிங் வரவங்களுக்கு இருக்கு. நான் அந்த கூட்டத்தை நான் தவறே சொல்லலைங்க. அவரோட ரசிகர் கூட்டம், மறுபடியும் சொல்கிறேன், விஜயோட ரசிகர் கூட்டம் தான் நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க திருப்பி, புரியுதுங்களா? இன்னைக்கு ரஜினியோட ரசிகர் கூட்டம் போய் கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் நின்றா நாங்கள் சிஎம் ஆக்குவோம் தான் அவங்களும் சொல்லுவாங்க.
விஜய் விஜய் இன்னமும் சினிமாவில் இருக்க ஒரு நடிகரா பார்க்குறாங்க. நான் வந்து அவர் மட்டும் கிடையாது, அவரை வந்து சினிமாவோட நடிகராக பார்க்குறாங்களோ இல்லையோங்க, அவருக்கு வர கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் தான். நீங்கள் அந்த கூட்டத்தை வச்சு சினிமாவை பார்த்து தான் விஜய் பார்க்க வராங்க. ஆமாம், இப்போ வரைக்கும். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷூட்டிங்காக தான் நான் பார்த்துன்னு இருக்கேன். பட் ஆனால் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் தான் வந்து படம் ரிலீஸ்ன்ற மாதிரி நான் பார்த்து. கரெக்ட் தான். அவர் ஆடியோ லான்ச்சில் கூட இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பேச மாட்டார். அவர் படத்தை பற்றியோ இந்த மற்ற விஷயத்தை பற்றியோலாம் பேச மாட்டார். ஆனால் அரசியல்னு வரும்போது அவரோட ரியல் கேரக்டர், இன்னொன்று வந்து மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், மக்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியை பயப்படாமல் விமர்சிச்சுட்டே இருக்கார். இப்போ கூட வாங்க பார்த்துக்கலாம், கொள்கைன்னு பேர் வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிற நீங்களா இல்லை தமிழ்நாட்டில் ஒரு வீட்லேயும் இருக்கிற நானா அப்படின்னு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. இந்த உறுதியாக இருக்காருல்ல, இந்த உறுதி வந்து அவருக்கு எந்த விஷயத்துலேருந்து கிடச்சிருக்கும்? தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி இவரே சொல்லிட்டாருன்னா எப்படி ஆகும்? எங்கள் வீட்டில் இல்லை, என் பக்கத்து வீட்டில் இல்லை, நான் என் தெருவில் ஒரு 2 வீட்டில் இவங்களோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க, 8 வீட்டில் இல்லை, எல்லா வீட்லேயும் இவர் தான் சொல்லிட்டு இவர் எப்படி உறுதியாக சொல்கிறாரு? நான் காட்டுமா எத்தனையோ வீட்டில் இவர் இல்லைன்னு சொல்லி? இவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நான் காட்டுட்டுமா? இவரோட பின்பத்தை இவர் உருவாக்குறார், இவருக்கான பின்பத்தை இவரே உருவாக்குறார். படம் ப்ரொமோஷனுக்கு எப்படி வந்து ஓடாத படத்தை வந்து 4-5 இன்ஃப்ளூயன்சரை விட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, அதே மாதிரி தான் இவர் பண்ணிகிட்ருக்கிறார். புரியுதுங்களா? களத்துக்கு வாங்க, களத்தில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச்சு காட்டுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இவரை களத்துக்கு வராதீங்கன்னு சொல்லலை, இவரை வந்து சிஎம் ஆகாதீங்கன்னு சொல்லலை. இவர் கண்டிப்பாக வர எலெக்ஷனில் நிற்கட்டும், ஜெயிச்சு காட்டட்டும், எத்தனை தொகுதி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசுவோம். கண்டிப்பாண்ணா. இவரோட சுற்றுப்பயணம் 2 வாரம் கடந்துருச்சு. சில நெருக்கடிகள், சில கான்ட்ரவர்சியும் வந்திருக்கு. ஏன்னா 2 ஊர் போக மாட்டிருக்காரு. 3 ஊர் சொல்லியிருந்தாங்க, அதில் ஒரு ஊர் போகலை. இதே தான் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. இதே தான் 2வது சுற்றுப்பயணத்துலேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் வந்து தேர்தல் வாக்குறுதிகளும் சொல்லி முடியாத தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி தான் இவரும் வந்து வரேன்னு சொல்லிட்டு வர முடியும். இவர் தப்பை வந்து வெளியே சொல்லி உணர்றாரு. இப்போ பெரம்பலூரில் போகலை, அடுத்த சுற்றுப்பயணத்திலேயே வந்து பெரம்பலூர் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி இவர் மக்களுக்கு முன்னாடி நடிக்காமல் மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் வந்து இப்போ தேர்தல் வாக்குறுதி இதே மன்னிப்பை எலெக்ஷனுக்கு அப்புறம் கேட்பாரா, இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா கேட்பாரான்றதை முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்காக வந்து இப்போ நடக்கிற வாதங்கள் எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் உட்காந்து இதே வாதங்கள் எவ்வளோ வலுவாக இருக்குதுன்றதை நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேண்ணா. இதுக்கப்புறம் இவரோட சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் சுற்றுப்பயணம் தொடரட்டும், இவரும் அரசியல் காலத்தை பார்க்கட்டும், எதிர்ப்புகளை சந்திக்கட்டும். 234 தொகுதியில் எத்தனை வாங்குறாங்கன்றதை பார்ப்போம். அடுத்த சிஎம்னு சொன்னார் இல்லைங்களா, அது சாத்தியமா இல்லையான்றதை பார்ப்போம். இவரோட சுற்றுப்பயணம் முடிஞ்ச அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். இவ்வளோ தூரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு ஹாட்டான டாப்பிக்கை வந்து விவாதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து விவாதிப்போம்ண்ணா. தேங்க்யூ.